இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 29, 2024 29/3/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 8:37 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்த்தி திதி இரவு 8:22 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. சித்த யோகம் மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு புதன், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன், மீனத்தில் ராகு சூரியன். இன்று பிற்பகல் 2:10 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது மதியம் 2:10 10 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். 2:10 அதாவது 2:10 PM சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால மதியம் 2:10 மேல் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வையில சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. புதனின் பார்வையில சந்திரன் இருக்கிறது வேதை பொருத்தத்தை ஏற்படுத்தி காரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 2:10 வரைக்கும் சந்தோஷமா அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மதியத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பதவி உயர்வு, உங்களை பற்றி யாராவது கிண்டலாக பேசுறது, கேலி பேச்சு பேசுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களின் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பகல் முழுவதும் மத்தியானம் 2 வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட கொண்டு வந்து திருப்பி பணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் மத்தியானம் 2:10 நடக்கும். அதன் பிறகு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. நீச்சஸ்தானத்துக்கு போயிட்டு சனியின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு மனக்குழப்பம், ஆரோக்கிய குழப்பம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால மனச்சோர்வு, உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வேலை பளு அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உடல் சோர்வின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளின் வருமானத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குறிப்பாக சற்று முன்கோபத்துடன் பேசி அவர்களை சங்கடப்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படலாம். சிலருக்கு புதிய வேலையில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் வரலாம். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைகளில் சற்று கடுமை கூடுகின்ற நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது அதிகாரமாக பேசி தான் பணத்தை வாங்கணுமே தவிர குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அதிகாரமாக பேசி பிரயோஜனம் இல்லை. இன்று வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் கடும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களின் மூலமாக உங்கள் கௌரவத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரிஷப ராசி. 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. அதனால இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகளை கொடுப்பார்கள். வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பிற்பகலுக்கு மேல் குடும்பம், குழந்தைகள் மற்றும் நண்பர்களுடன் குதூகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கும்.
அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். ஆனால் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணம் தண்ணியாக கரையும், கவனமாக இருந்துக்கோங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று சிக்கல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம், அதனால் உடம்புல கவனமாக இருந்துக்கோங்க. உணவு வகையில் தவறான உணவு வகையை எடுத்து உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் சற்று தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சற்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் முன்கோபப்பட்டு பேசுவீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். உங்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அவச்சொல்லை ஏற்படுத்தும். இது எல்லாமே மத்தியானம் 2 மணிக்குள்ளார. சாயந்தரம் 2 மணிக்கு மேலே ஆரம்பிச்சதுன்னா சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரம் நைட், ஈவன் மிட் நைட்டில் கூட உங்களுக்கு நண்பர்களிடமிருந்து தொலைபேசி அழைப்பு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பிற்பகலுக்கு மேல் பண வருமானம் ஏற்படும். மிதுன ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஏன்னா கஜகேசரி யோகம், வேதை பொருத்தம் போன்ற விஷயங்களால் சந்திரன் உங்களுக்கு அனுகூல பலன்களை கொடுப்பாரு. மன நிறைவை தரக்கூடிய செய்திகளை கொடுப்பாரு. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். உடன் பணியாற்றுபவர்களின் அனுகூல பலன்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படாது. மத்தியானத்துக்கு மேலே சந்திரன் சனியின் பார்வையில் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால சில தேவையற்ற பேச்சுக்கள், அதாவது குதர்க்க பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தவறான வார்த்தைகளை பேசுவீர்கள். வார்த்தை விரயம் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். கௌரவம் சார்ந்த செலவுகளை கொடுக்கும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். தவறான வார்த்தைகளை பேசி உங்கள் கௌரவத்தை கெடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது காலையிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. குடும்பம் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படும். குறிப்பாக குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அல்லது குடும்பத்தில் வீட்டு பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் போன்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் சற்று தலைதூக்கக்கூடிய நேரம் இது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டமாவீங்க, கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிற்பகல் 2 மணி வரை குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார். அதன் பிறகு கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகளை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் தந்தை, தாய் ஆகியோரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று உங்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். நாள் முழுவதும் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இன்று அனுகூல லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதனால் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். சுகங்கள் குறைவுக்கு வாய்ப்பில்லை. மத்தியானம் 2 மணி வரைக்கும் சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால. ஆனால் அதே சமயம் சந்தோஷத்திற்காக அல்லது படாடோபத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியம் 2 மணி 10 நிமிடங்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைந்து சனி பார்வையில் வரதுனால உங்களுடைய மொரேல் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மொரேல்னால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பேசுவீங்க. தைரியத்தை வரவழைத்து பேசுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்த்து செயல்படுவது உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்று உங்களுடைய தவறான சிந்தனை அல்லது தவறான செயல்பாடுகள், அதாவது முரல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மனசளவுலையும் உடம்பளவுலையும் சோர்வை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தடங்களை சந்திக்கும். இன்றைக்கி ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்றாட அலுவல்களை மட்டும் செய்து கொள்வது நல்லது. குறிப்பாக நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதோ இல்லை கடன் பிரச்சனைக்காக கடன் வாங்கிறதுக்காக எங்கேயாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா
இன்று இழுபறி நிலைமை மட்டுமல்லாமல் அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். மத்தியானத்துக்கு மேல பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தாயார், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். மத்தியானம் 2 மணிக்கு மேல உங்களுடைய அலுவலகம், வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலையும் எதிர்பார்ப்புகள் தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்காக அலைச்சலை சந்திப்பீங்க. பூமி தொடர்பான கடன் பிரச்சனைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு, அலைச்சலை ஏற்படுத்தும். மத்தியானம் 2 மணிக்கு மேல உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக வீண் செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதனால உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் உங்க குழந்தைகளுடைய ஸ்கூல் காலேஜுக்காக அலைச்சலை சந்திப்பீங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் அலைவீர்கள். அந்த அலைச்சல் உங்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் ஏற்படுத்தாது. தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மத்தியானம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம், குழந்தைகளால் லாபம், குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவது போன்ற அனைத்து நல்ல யோகங்களும் ஏற்படும். மத்தியானம் 2 மணிக்கு மேல சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஸோ இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வுகள் ஏற்படாது. அதனால தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விரையாதிபதி நீச்சம் அடைவது சந்தோஷத்தை ஏற்படுத்தும், செலவுகளை குறைக்கும். ஆரோக்கிய செலவுகள் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த அல்லது குடும்ப எதிரிகள் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவறுங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்க பேசுறதெல்லாம் விரக்தி மனப்பான்மையோட பேசுறது வெளிப்படுத்துறீங்க. அதனால உங்க பேர்ல இருக்கிற நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல தான், கணவருடைய ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இல்லை. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மத்தியானத்துக்கு மேலே சற்று கவலைகள் அதாவது ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படும். செலவுகள் குறைக்கின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய லீகல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலகம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும். உங்களை பாராட்டி மக்கள் பேசும்பொழுது குடும்பமே சந்தோஷம் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு செலவுகள் குறைந்து நன்மையை ஏற்படுத்தும். வருமானத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு பொறுக்காது. ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒரு குடைச்சலை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் நீங்க சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் இருப்பீர்கள். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல யாராவது உங்ககிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சாலும் நீங்க அதுக்கு மேல டபுள் மடங்கு புலம்புறீங்க. அதை மட்டும் குறைச்சிக்கிட்டாலே இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கும். அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி, பிற்பகல் 2 மணி 10 நிமிடம் வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கணவன் மனைவி உறவுல ஈகோ பிரச்சனை இருக்கு, ஆனாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சந்திரன் மதியம் 2 மணி 10 நிமிடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வந்தா கூட உங்களுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். திடீர் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானத்துக்கு மேலே எங்கேயாவது வெளியூர் போறீங்க, இல்லை எங்கேயாவது ஷாப்பிங் போறீங்கன்னா உங்களின் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா சந்தோஷமா இருக்கும் பொழுது பொருட்களை நழுவ விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது வாழ்க்கை துணை மூலமாக ஈகோ பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து பேசுவது நல்லது. இது எல்லாமே மத்தியானம் 2 மணிக்குள்ளார வீண் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். 2 மணிக்கு மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குடும்பத்தில் என்னதான் ஈகோ இருந்தாலும் எங்கேயாவது குழந்தைகளை கூட்டிட்டு அவுட்டிங் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க.
வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அறிவார்த்தமான வார்த்தைகளை பேசுவீர்கள், இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். அதனால் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏன்னா அரசாங்க அதிகாரிகிட்ட எதிர்த்து பேசாதீங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல பண வருமானம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தவர்களின், அதுவும் குறிப்பாக இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இளைய சகோதரர்களின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு இருந்த செலவுகள் குறையக்கூடிய நேரம், அதனால் பெருசாக பாதிப்புகள் இல்லை. அதே சமயம் முடிந்த வரைக்கும் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது கவனமாக பேசுங்க. முன்கோபத்தை வெளிப்படுத்தி உங்கள் கடன் பிரச்சனைகளை நீங்களே பெருசுபடுத்திக்காதீங்க. ஏன்னா முன்கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு இரிட்டேஷனை கொடுக்கறதுனால அவங்க பழைய ஃபைல்லாம் தூசி தட்டி எடுத்து உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு போடலாமான்னு யோசிப்பாங்க. நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள், சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில், சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் உறவுகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது எல்லாம் நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தைகளின் பிடிவாத குணத்தை கூட நீங்கள் ரசிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பிற்பகலுக்கு மேல் சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால தொழில் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அனாவசியமான அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமாக யாருக்கிட்டையும் வார்த்தையை கொடுக்காதீங்க. கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. தவறான வார்த்தைகள் உங்களுடைய மரியாதை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. தைரியமாக பேசுவீங்க. காத்தால் ஆஃபீஸுக்கு போகும்போது நல்லா தெளிவாக பேசுவீங்க. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே ஏதோ ஒரு சின்ன சறுக்கல், என்ன காரணம் தெரியாது. சாப்பிட்ட மயக்கமாக இருக்கலாம், இல்லை திடீர்னு உங்கள் உடம்புல ஏதோ ஒரு அசதி ஏற்பட்டுருக்கலாம். அந்த ஒரு சின்ன நேப் மாதிரி எடுப்பீங்க. ஆஃபீஸ்லேயே தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தூக்கத்துக்கு நடுவில் யாராவது எழுப்பி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விவரம் கேட்கும்பொழுது தவறான விவரங்களை கொடுத்து உங்களுடைய கௌரவத்தை, தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் பிரச்சனையே ஆரம்பம். நீங்கள் மத்தியானம் 2 மணி வரைக்கும் இன்டர்வியூக்கு போகிறதோ, இல்லை வேலை தேடுறதுக்கு முயற்சி எடுக்கிறதோ, இல்லை வேலையில் ஒரு ஹையர் அஃபீஷியலை போய் பார்க்கறதுக்கோ முயற்சி எடுத்தால் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மதியத்திற்கு மேலே குடும்பம் சார்ந்த வியாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும்பொழுது மனம் பதட்டமடையும், அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் சொல்லாடல்கள் எரிச்சலை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதுவும் சந்தோஷமான செய்திகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும், மனக்கவலைகள் அதிகரிக்கும். இது எல்லாமே மத்தியானம் 2 மணி 10 நிமிஷம் வரைக்கும் தான். சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களுக்காகவோ எதிர்காலத்தை பற்றிய கவலைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியானம் 2 மணி 10 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்களுடன் அறிவார்த்தமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில குழப்பங்களை தவிர்த்து உங்களுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதியம் வரை, அதாவது மத்தியானம் 2 மணி 10 நிமிஷம் வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிற சந்திரனால் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் எண்ண விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மதியத்துக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால்
அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். ஏன்னா 4ஆம் இடத்து சனியின் பார்வையில் சந்திரன் வருதுனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி வேலை பண்ணுவீங்க. அந்த பிளானிங்னால உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது செலவுகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும், அலைச்சல் காரணமாக இருக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய அல்லது கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்புக்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மத்தியானம் இல்லைங்க, இன்னைக்கு நாள் முழுவதும் வேலை ஜாஸ்தி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, தூங்குறதுக்கு நேரம் இருக்காது, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு நேரம் இருக்காது. அவ்வளவு டைட்டாக வேலை பண்ணுவீங்க. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெயில் காலம் வேற, உடம்புல உஷ்ணம் அதிகரித்ததுன்னா சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொப்பளங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. மதியத்திற்கு மேலே உங்களுக்கு உடல் சோர்வின் காரணமாக சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலும் சந்திரன் நீச்சஸ்தானத்துக்கு வராரு. சனி பார்வையில் வர்றதுனால மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கோ வேண்டாத விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். என்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்பட்டாலும் மன ரீதியாக அல்லது உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்று பிற்பகல் 2 மணி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் சார்ந்தவர்களுக்கு, மேனுஃபேக்சரிங் இரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு, பழைய இரும்பு வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, எந்த வேலை பண்ணாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். தனலாபம் அதிகரிக்கும், பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கும். மத்தியானம் 2 மணி 10 நிமிஷத்துக்கு விரயஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வராரு, சனி பார்வையில் வராரு. அதனால் உங்களுக்கு வெற்றிகளுக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் லாபத்திற்காக நீங்கள் செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் லாபத்தை பெறுவதற்காக செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வீர்கள். மொத்தத்தில் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே முதலீடுகள் செய்து உங்களுடைய எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்திக்கிறது கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய கவலை தாங்க ஜாஸ்தி. நீங்கள் வேண்டாத கவலைப்பட்டு இருக்கீங்க. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலலாம் இன்னைக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை குறைப்பது நல்லது. தடுமாற்றங்களை குறைத்து கொள்வது நல்லது. மதியத்திற்கு மேல் செலவுகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். பகல் முழுவதும் காத்தாலேருந்தே உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒன்று மாற்றி ஒன்று சந்தோஷமான செய்திகள் வரும். உங்களுக்கு பதவி உயர்வு, வேலையில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருவது, மீடியா தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே, அதாவது சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 2 மணிக்கு மேலே 2 PM மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க வகையில் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கௌரவம் பாதிக்காது. ஆனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழி சொத்து வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருதுனால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அப்பாக்கிட்டேருந்து வரக்கூடிய சொத்துக்கோ இல்லை அப்பாவுடைய தேவைக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது. அதை பற்றி புலம்பக்கூடாது. புலம்பாமல் இருப்பது நல்லது. வார்த்தை விரயங்களை தவிர்த்து மன விரயங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. மகர ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்னைக்கு இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான யோகமும் அதற்குண்டான செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். ஆனால் சின்ன லாபம் பெரிய கல் சின்ன லாபங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. லாபத்தை எதிர்நோக்கி வேலை செய்யாதீர்கள். வருமானம் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நிம்மதி இருக்கான்னு பாருங்கள். வீண் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுக்குள்ளார ஒரு விதமான பயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. மனசுல ஒரு பதட்டம், பயம், கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதனால் அப்படின்னு கேட்டால், உங்கள் வேலை சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்கள் இருக்காங்க, உங்களுக்கு அண்ணனோ அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்க சார்ந்த விஷயத்துக்காக கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பார்வையை கொடுக்கறதுனால அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வீண் அலைச்சல் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுப நிகழ்வுகளில் பங்கெடுத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. உள்ளுக்குள்ளார மனசில் சில விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு இருப்பீங்க, வெளியில் சந்தோஷமாக இருப்பீங்க. மத்தியானத்துக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைகளில் டாம்பீகத்தை வளர்த்து கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூர்வீக சொத்து விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சண்டை போடுவீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமான பேச்சுக்கள் வழக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும். கவனத்துடன் இருப்பது நல்லது. கும்பராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வகையில் உங்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் ரொம்ப சண்டை போடுவீங்க. சில சமயம் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு தொழில் வகையில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவு எடுப்பீங்க. இன்றைக்கி காத்தாலேருந்து அதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணுவீங்க. மத்தியானம் 2 மணிக்கு அந்த 2 மணிக்கு மேலே அந்த டிஸ்கஷன் ஒரு தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கோபத்தில் எடுக்கிற முடிவாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப கோபம் ஜாஸ்தி இருக்குது. கோபம் மட்டும் இல்லை, பிடிவாத குணம், முரட்டுத்தனமான செயல்பாடுகள் உங்களுக்கு சற்று மன உளைச்சல் ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பேசுவீர்கள். அப்பா கிட்ட சண்டை போடுறது, மேலதிகாரிகள்கிட்ட சண்டை போடுறது, இப்படி வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிங்கன்னா எதிரிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலே எதிரிகள் உருவாக்குவார்கள். குழந்தைகளும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். இன்று யாரிடமும் பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தாயார் பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே தாயாரிடம் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மீன ராசி. இன்று மதியம் 2 மணி 10 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு முக்கிய வேலையாக இருந்தாலும் மத்தியானம் 2 மணிக்கு மேலே தள்ளி போடுறது புத்திசாலித்தனம். உங்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நல்ல செலவாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் பிற்பகல் 2 மணிக்கு மேலே சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குழப்பம் நிவர்த்தியாகி தெளிவை சந்திக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் ஏற்படுமே தவிர மற்றபடி எந்த குழப்பமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வியாபாரம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி வருமானத்தை பெருசாக ஏற்படுத்தாது. ஆனால் அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மதியத்திற்கு மேல் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்புல அசதி, சோம்பல் தன்மை, ஏதோ ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளோ அரசாங்க காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பிற்பகலுக்கு மேல் அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் வரை உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கிறது நல்லது.
உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருந்துக்கோங்க. மத்தியானத்துக்கு மேலே உங்களிடம் சில மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். மனசில் ஒரு விதமான கவலை, வெறுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிமை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு குறைவு இருக்காது. ஆனால் மத்தியானம் வரைக்கும் நிதானமாக இருந்துக்கோங்க. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.